ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ நான் முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்கங்க. நான் ஒரு கட்டு முள்ளங்கி எடுத்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கிண்டி விடுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா கீரை கலர் மாறாமல் நல்லா க்ரீன் கலராக இருக்கும். அதனால தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை தண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நான் தண்டெல்லாம் நறுக்காமல் வெறும் கீரையாக தாங்க எடுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிண்டி நல்லா வேக விடுங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்க்காமல் கிண்டி விடுங்க. இதுக்கு ஜீரகம் கொஞ்சம் கல்லில் இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வதங்க தண்ணி இருக்குங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அதே தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடுங்க. தண்ணி சேர்க்க வேணாங்க. இப்போ நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாங்க. நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக விடணும் கீரையை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். தண்ணி நல்லா வத்திருச்சுன்னா கீரை நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் இதுக்கு தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு இந்த கீரைக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் தேங்காய் துருவல் நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி கீரை பொரியல் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.